டாஸ்மாக் கடைகளுடன் இணைந்து செயல்பட்டு வந்த மதுபார்களின் உரிமம் காலாவதியானதால் மாநிலம் முழுவதும் அவை மூடப்பட்டுள்ளன. புதிய டெண்டர் நடைமுறை முடிவடைந்த பிறகே பார்கள் மீண்டும் திறக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மதுபார்கள் டாஸ்மாக் கடைகளுடன் இணைந்து செயல்பட வழங்கப்பட்ட அனுமதி முடிவடைந்துள்ளது. கடந்த 2024 ஜனவரி மாதம் 2 ஆண்டு காலத்திற்கு இந்த பார்களுக்கான உரிமம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டாஸ்மாகுடன் இணைக்கப்பட்ட பார்கள் மூடப்பட்டுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த உரிமம் 2026 ஜூன் 30 வரை தற்காலிகமாக நீடிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நீட்டிப்பு அவகாசம் ஜூன் 30 முடிவடைந்ததால் மேலும் கால நீடிப்பு வழங்கப்படாமல் அனைத்து பார்களையும் உடனடியாக மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. பார்கள் மூடப்பட்ட பின் பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலையில் டாஸ்மாக் பார்களுக்கான கால அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்படுவதாக ஒரு உத்தரவு வெளியானது. ஆனால் உடனடியாக அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு மறு உத்தரவு வரும் வரை அனைத்து பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதிய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. மேலும் புதிய டெண்டர்கள் விடப்பட்டு அவை இறுதி செய்யப்படும் வரை இந்த பார்கள் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2640 டாஸ்மாக் பார்களை உடனடியாக மூட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உரிமம் முடிந்ததால் டாஸ்மாக் பார்களை இன்று மாலை 5 மணியுடன் மூட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டது. இது குறித்து தமிழ்நாடு மதுக்கடை உரிமையாளர்கள் மற்றும் பார் கான்ட்ராக்டர் நலசங்க தலைவர் அன்புச்செல்வன் பேசுகையில், இன்றைய தினம் 1 ஜூலை 2026 அன்று மதுக்கூட கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் இங்க எக்மோர் டாஸ்மாக் அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேத்தோட 30 ஜூன் 2026 மதுக்கூட உரிமைகள் முடிவடைகிறது. இந்த உரிமையை கடந்த ஜனவரி மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு நீட்டித்தான் கொடுத்திருந்தாங்க. போன டிசம்பர் 2025 முடிஞ்சதை 6 மாசம் நீட்டிப்பு காலம் கொடுத்திருந்தாங்க. அது நேத்து ராத்திரியோட முடிஞ்சிடுச்சு. இது சம்பந்தமாக டாஸ்மாக் துறை எம்டி கிட்ட நாங்க 1 மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். சார் முடிய போகுது, 30th முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ரெனியூவல் எப்ப கொடுக்குறீங்க, டெண்டர்ஸ் ரீடெண்டர் எப்ப நடத்த போறீங்கன்னு கேட்டிருந்தா, சீக்கிரம் செஞ்சிருவோம் பேசிடுவோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஈவன் 16th மே ஜூன்ல கூட கேட்டோம், சார் இப்ப 15 days அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி பேப்பர்ல வரணும், எதுவுமே வரல, 30ஆம் முடிய போதே என்ன இதுன்னு கேட்டோம். அதுக்கு அவர் நாங்க கூடிய சீக்கிரம் சொல்றோம்னு சொன்னாங்க. நேற்றைய தினம் ராத்திரி வரைக்குமே எங்களுக்கு ஒரு ஓரல் தகவல் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இந்த பாருக்கான உரிமங்கள் மேலும் 2 மாதம் முதல் 3 மாதம் காலம் வரைக்கும் நீட்டித்து தரதா வாக்குறுதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது காலையில சில பத்திரிகை சேனல்ல கூட ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு இதே தலைமை அலுவலகத்துல, டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல மாண்புமிகு அமைச்சரும் பங்கு பெற்று ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்திருந்தாங்க. அந்த கூட்டம் முடிஞ்சு 1 மணி 1:30 மணிக்கு எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. இந்த மாதிரி மதுக்கூடங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லா மதுக்கூடங்களையும் மூட போறோம் அப்படின்னு தகவல் வந்தது. 3 மணிக்கெல்லாம் அதுக்கான பிரிண்ட் மெசேஜ் எங்களுக்கு வந்துருச்சு. கன்சர்ன் டிஎம் ஆபீஸ்ல இருந்து எங்க பார் ஓனர்ஸ், பார் கான்ட்ராக்டர்ஸ்க்கு பில்டிங் ஓனர்ஸ்க்கு வந்துருச்சு. இன்னைக்கு அதாவது 1 ஜூலை 2026 மாலை 5 மணி முதல் நீங்கள் பார்களை திறக்க கூடாது, இதுக்கான சுற்றறிக்கையை நாங்க கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கலால் துறைக்கு அமைச்சிருக்கோம், மேற்கொண்டு திறந்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க அமைச்சிருந்தாங்க. இந்த இதை நாங்க கன்சர்ன் டிஎம்ஸுக்கு கொஸ்டின் பண்றதுனால இதெல்லாம் மேலிட அறிவிப்பை நீங்க அங்க போய் பாத்துக்கோங்கன்ட்டாங்க. அப்ப எம்டி ஆபீஸ்க்கு வர்றப்போ எங்களை பார்க்க மறுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கேர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவர் எம்டி பார்த்துட்டு இது நீங்க ஒரு 5-6 நாள் வெயிட் பண்ணுங்க, நாங்க கமிட்டி மீட்டிங் போட்டு உங்களுக்கான தகவலை நாங்க சொல்றோம் அப்படின்னாங்க. நாங்க சொன்னா அந்த 5-6 நாள் இல்ல, நீங்க 50 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. எங்க கட்டிடத்துல பார் நாங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்ற நேரம், எங்க கட்டிடத்துல நீங்க நடத்துற மது கடைகளையும் திறக்காதீங்க. மதுக்கூடம் இல்லாத மது கடைகள் நடந்தால் அங்க அசம்பாவிதம் நடக்கும். பொதுமக்கள், மதுப்பிரியர்கள் எல்லாம் குடிச்சிட்டோ ஏதாவது பண்ணாங்க பொதுமக்களுக்கான இடையூறுகள் வரும், போலீஸ் கட்டுப்பாடு இயங்காது. அப்ப எங்களுக்கு அதனால நிறைய தொல்லைகள் வரும். மதுக்கூடம் இல்லாத இடத்துல மது கடைகளும் நடத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். நான் அதை பத்தி கன்சர்ன் பண்றேன். ஆனா நீங்க நாளைக்கு காலையில 11 மணிக்கு வாங்கன்னு அப்ரப்டா அனுப்பிச்சு விட்டாங்க. நாளைக்கு காலையில 11 மணிக்கு எங்களோட கலந்தாய்வுல எங்களுக்கான முடிவு வரலன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல சென்னை ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து மது கடைகளையும்
எங்க கட்டிடத்துல எங்க சம்மந்தம் இல்லாம இது ஒப்பந்தம் இல்லாம நடக்கிற மது கடைகளை நாங்க திறக்க விட மாட்டோம். இதுதான் எங்களோட கருத்து. டெம்பரரி பெர்மனன்ட்னு எதுவுமே டெபினிஷன் கொடுக்கல. இன்டெபினைட் மறு அறிவிப்பு வரும் வரைனா இவங்க பட்ஜெட் மீட்டிங்கோ கமிட்டியோ இதெல்லாம் போட்டு இட் இஸ் இது இன்டெபினைட். அது கால வரையற்றுனா நாங்க முடிவு சொல்ற வரைக்கும் நீ எல்லாம் மூடிடுன்றாங்க. புரியுதா சார் உங்களுக்கு? அவங்களோட அறிவிப்பு வர வரைக்கும் நாங்க மூடிதான் இருக்கணுமா? ஓகே ஓகே. அது ரீடெண்டர் வைக்கிறாங்களா இல்லன்னா பாரு தமிழ்நாட்டுல வேணான்றாங்களா அப்படின்றதுல அவங்களோட டிசிஷன் ஃபேக்ட்ல கமிட்டி மீட்டிங்ல வச்சு சொல்றேன்றாங்க. இட்ஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். என் பில்டிங்ல நீங்க உட்காந்துக்கிட்டு என்ன பிசினஸ் பண்ணாதுன்னு சொல்றீங்க, என் பில்டிங்ல நீங்களும் இப்ப வியாபாரம் பண்ணாதீங்க, வெளியில போயிருங்க.